Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 3/10/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 4 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் ரவுண்ட் 3க்கான எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா 150 அடிஷ்னல் எம்பிபிஎஸ் சீட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 150 கூடுதல் எம்பிபிஎஸ் சீட்ஸ் ஆடட் அப்படிங்கிற தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கான அப்டேட்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ, சீட் மேட்ரிக்ஸ் எப்போ, எல்லா தகவலும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரவுண்ட் 1ல் ரவுண்ட் 2ல் நான் ஒரு சீட் வாங்கிட்டேங்க சார், எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களில் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணிவிட்டு இன்னமும் சீட் கிடைக்காத மாணவர்களுக்கும் ரவுண்ட் 3ல் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரவுண்ட் 3 யூஜி கவுன்சிலிங் ஹேஸ் ஸ்டார்டட். அப்போது எனக்கு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் சீட்டு கிடைக்கல, நான் இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றவங்களும் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட்டை லேட்டஸ்ட் நியூஸை பார்த்துட்டு இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவங்க சொன்ன அதே டேட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டட். லாஸ்ட் டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டுக்கு 8th October 2024 till 12 noon as per the server time. பேமெண்ட் பார்த்திங்கன்னா 8th October 3 PM வரைக்கும் பேமெண்ட் செஞ்சுக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 5 October 2024 ஸ்டார்ட் ஆகுது. 8th October லாஸ்ட் டேட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்க்கு. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நான் ரவுண்ட் 3ல் கலந்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துக்கிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 3 மாப் அப் ரவுண்ட் ஆல் இண்டியா கோட்டா எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட்டையும் செஞ்சுக்கணும். அடுத்த விஷயம், நான் வந்து ரவுண்டு 2ல் ஒரு சீட் கிடச்சி அதை வந்து வித் 4 ஃபீச்சரோடு ரிசைன் பண்ணிட்டேன். இல்லை ரவுண்டு 2 சீட் வேண்டாம் ஆல் இண்டியா கோட்டாவில், இப்போ நான் வந்து திரும்பவும் இன்னொரு தடவை செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிட்டு இப்போ ரவுண்ட் 3ல் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றவங்களும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸை செய்யணும். நாளைக்கு உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுறதா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க. அந்த அப்டேட் வந்தாலும் இதே போல் நம்ம SAP Views யூடியூப் சேனலில் நம்ம உடனுக்குடனே நம்ம தெரியப்படுத்திடுவோம். அடுத்த மிக மிக மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, எனக்கு இந்தியாவுக்குள்ளே எங்கே கிடைச்சாலும் பரவாயில்லைங்க சார், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக இருந்தால் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்றேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டு இன்றைக்கி 3/10/2024 எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அர்ஜென்ட் அட்டென்ஷன் கேண்டிடேட்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜ்லேயும் 15 சீட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஆட் ஆகிருக்குது. த மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி MCC of DGHS has received the information that the following colleges have been approved with the first permission of letter of permission from Ministry of Health and Family Welfare, and the following seats of the colleges will be included the seat matrix for round 3 of UG counseling 2024 in the larger interest of the candidates. அப்போது candidate will be able to opt for the newly added seats in round 3 UG counseling 2024 as per the list given below. அந்த கல்லூரிகள் என்னென்ன, ஒவ்வொரு கல்லூரிலையும் எவ்வளோ சீட்ஸ், அப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்
மகாராஷ்டிராவில் உங்களுக்கு வந்து 15 சீட் ஆல் இண்டியா கோட்டாவில் ஆட் ஆகிருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அம்பேர்நாத் அதுவும் மகாராஷ்டிராவில் அங்கேயும் 15 சீட் ஆட் ஆகிருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அதுவும் மகாராஷ்டிராவில் 15 சீட் அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்குது. எல்லாமே மகாராஷ்டிராவில் தான். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பண்டாரா மகாராஷ்டிராவில் 15 சீட் ஆட் ஆகிருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அமராவதி மகாராஷ்டிரா அங்கேயும் 15 சீட் அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வசீம் மகாராஷ்டிராவில் 15 சீட் ஆட் ஆகிருக்குது. அடுத்தது அட்டானமஸ் ஸ்டேட் மெடிக்கல் காலேஜ் உத்தரப்பிரதேஷ் யூபியில் உங்களுக்கு வந்துட்டு 15 சீட் அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்குது. இப்போ நம்ம உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இது வந்து உங்களுக்கு மகாராஷ்டிராவில் அங்கேயும் 15 சீட்டு அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்குது. ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் 8 காலேஜில் ஈச் 15. செகண்ட் பேஜ் பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஜால்னா மகாராஷ்டிராவில் 15 சீட் அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹரித்வார் உத்தரகாண்ட் ஒவ்வொரு காலேஜுக்கும் பக்கத்துலேயே உங்களுக்கு காலேஜினுடைய கோட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அதையும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அங்கே 15 சீட் அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்குது. டோட்டலாக ரவுண்டு 3க்கு நியூலி ஆடட் சீட்ஸ் எவ்வளவு 150 MBBS சீட்ஸ். இது எல்லாமே MBBS சீட்ஸ். இப்போது இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்லேருந்து லெட்டர் ஆஃப் பர்மிஷன் இன்று கிடைத்துள்ளது. இதை எடுத்து MCC வெப்சைட்டில் இன்றைக்கி நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றின கம்ப்ளீட் சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நாளை வெளியிடப்படும். ஆக மொத்தம் ரவுண்டு 3க்கு உங்களுக்கு கூடுதலாக 150 MBBS இடங்கள் கிடைத்துள்ளன. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இது எங்கேயோ நார்த்தில் ஒரு சீட்டு தானே அப்படின்னா, எனக்கு எங்கே கிடைச்சாலும் பரவாயில்ல, இது ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்தி பார்க்குறேன், கிடைச்சா ஓகே அப்படின்றவங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகேங்களா? எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டட். அதே போல் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இது வரைக்கும் நான் MCC ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனே இது வரைக்கும் செய்யவே இல்லை. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, நழுவ விட்டு விடாதீர்கள். அதே போல் நான் வந்து ரவுண்ட் 1ல் கலந்துக்கிட்டேன், ரவுண்ட் 2ல் கலந்துக்கலாம், இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3ல் கலந்துக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த வாய்ப்பு, இந்த செய்திங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இல்லை சார் நான் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்க போகிறதே இல்லை, ஆல்ரெடி எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கிடச்சிருச்சுன்னா ஜஸ்ட் லைக் தட் பாஸ் பண்ணிட்டு போக வேண்டாம். இந்த வீடியோவை இது வரைக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களில் யாருக்காவது சீட்டு கிடைக்காம நான் எப்படியாவது இந்த ஆல் இண்டியா கோட்டாலேயோ இல்லை தமிழ்நாட்டிலையோ ஒரு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அது அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா மறக்காமல் SAPVS யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ், ஃபுல் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.